வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது கோதுமை பரோட்டா எப்படி பண்ணுறது, நல்லா சாஃப்டாக லேயர் பை லேயராக எப்படி பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு மைதா வச்சு பண்ணுற பரோட்டா வந்து சாப்பிட மாட்டாங்க. ஏன் கேட்டால் நிறைய பேர் டைஜஷன் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம்லாம் வருது சொல்கிறாங்க. அதுக்காக கோதுமையை வச்சு எப்படி பண்ணுறது, அதுவும் பர்டிகுலராக இந்த பரோட்டா வந்து நீங்கள் அந்த லேயர் பை லேயராக எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட ஒரு அருமையான குருமா. ஸோ இந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாமா? கோதுமை பரோட்டாக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப்பு, ஓமம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த கோதுமை மாவில் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் ஓமம். இந்த ஓமம் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் சப்பாத்தி பண்ணும்போது ஓமம் போட்டு பண்ண மாட்டீங்க. ஆக்சுவலாக அது ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அதே டைமில் இந்த சப்பாத்திக்கு வந்து ஓமம் போட்டு நீங்கள் சாப்பிடும்போது, இன்கேஸ் நீங்கள் கூட சாப்பிட்ற சைட் டிஷ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுன்னா அந்த டைமில் டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஓமம் யூஸ் பண்ணுவாங்க, பர்டிகுலர் நார்த் இந்தியன் சைடில். அதனால தான் இந்த ரெசிபிக்கு ஓமம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். இதுக்கு பிறகு பொடிசை கட் பண்ணி வச்சுட்டு கொத்தமல்லி போட்டிருக்கேன். இந்த கொத்தமல்லி போட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். மாவு மிக்ஸ் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுவீங்கள அதே மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அதே டைமில் கொஞ்சம் டைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். லூஸாக மாவு மிக்ஸ் பண்ணால் குக் பண்ணும்போது ரப்பர் மாதிரி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம டைட்டாக மாவு மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணுறோம். எதுக்காக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறேன்னு கேட்டால், காரணம் இருக்குது. அந்த மாவு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும். இந்த மாவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, உங்களோட கட்டிங் போர்டு இல்லை கிச்சன் மேடை இருக்குல்ல, அந்த இடத்துல போட்டு அந்த மாவை நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணுங்கள். 2 கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த மாவு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் ஆகும். அதுக்கு பிறகு நல்லா ரவுண்டாக உருட்டி இதை அப்படியே எடுத்து இன்னொரு பவுலில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. மாவு மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் டேரெக்டாக குக் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அந்த மாவு மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ரெஸ்ட் விட்டிங்கன்னா அந்த மாவு வந்து சாஃப்டாகவும் கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், மாவு மிக்ஸ் பண்ணும்போது டைட்டாக மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இந்த மாவு நல்லா ஊறின பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ரஃப்பாக கட் பண்ணுறோம். கட் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் போட்ட கொத்தமல்லி, ஓமம் எல்லாமே இந்த மாதிரி கரெக்டாக நல்லா தெரியும். இதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் ரவுண்டாக பிடிச்சிக்கலாம். இதுக்கு பிறகு ரவுண்டாக பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த பேடாவை நல்லா அழுத்தி இப்படி ரோல் பண்ணுங்க. எதுக்காக ரோல் பண்ணுறதுன்னா, அந்த மாவு ஒரு பகுதி வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும், அது ஒரு பகுதி நல்லா ஃபோல்டிங் ஆகிருக்கும், ஒரு பகுதி ஃபோல்டிங் ஆகாது. அதனால தான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ரவுண்டாக ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேடாவில் ஆயில் அப்ளை பண்ணுறோம். எதுக்காக ஆயில் அப்ளை பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, காரணம் இருக்குது. நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சு தேய்க்கும் போது உங்களுக்கு ஒரு சைடு ஒட்டாமல் இருக்கணும், அதனால் ஆயில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு நம்மளோட 4 விரலை வச்சு ஈவனாக எல்லா பகுதியும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ரோலிங் பேன் எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம வீட்டில் சப்பாத்தி கட்டை இருக்கும்ல, அந்த சப்பாத்தி கட்டையை எடுத்து நல்லா ஈவனாக எல்லா இடமும் வந்து மெலிசாக தேய்ச்சிருக்கணும். நல்லா மெலிசாக தேய்ச்சா தான் கரெக்டாக வரும். சப்பாத்தி திக்காகக்கூடாது. அதாவது ஒரு சைடு திக்காகவும் ஒரு சைடு மெலிசாகவும் நடுப்பகுதி மெலிசாகவும் அப்படிலாம் கூடாது. எல்லா பகுதியும் கரெக்டாக தேய்ச்சிருக்கணும். அதுக்கு பிறகு அந்த கார்னர் பகுதியை நீங்கள் எடுத்து வீட்டில் துணி மடிக்கிற மாதிரியே மடிச்சிடணும்.
நார்மலாக வீட்டில் துணி மடிப்பீங்களே அந்த மாதிரி தான் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு கரெக்டாக மடிச்சிடும். இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். அதுக்கு பிறகு ஒரு கார்னரில் இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் சுற்றணும். சுற்றும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விரல் மேலே இருக்கும், மீதி வந்து 2-3 விரல் கீழே வச்சு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நீங்கள் ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துருக்கோம் இந்த பரோட்டாவை. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா கட்டிங் போர்டில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணுறோம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணி வச்சுருக்க இந்த பரோட்டாவை அப்படியே கட்டிங் போர்டில் வச்சு நம்மளோட 4 விரல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணணும். அப்படி இல்லை நம்மளோட உள்ளங்கை நடுப்பகுதி வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது எல்லா பகுதியும் கரெக்டாக வரும். அதுக்கு பிறகு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா ரோல் பண்ணுறோம். ரோல் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேயராக வரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. அடுப்பு ஆன் பண்ண பிறகு கல் நல்லா சூடாகணும். அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணும், கல் சூடாகாமல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பரோட்டா போட்டிங்கன்னா குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதே டைமில் பரோட்டா ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் தோசைக்கல் வந்து நல்லா சூடாகட்டும். அதுக்கு பிறகு வந்து 2 சைட்லையும் போட்டு நீங்கள் குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான கோதுமை பரோட்டா ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டா நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதே டைமில் அந்த லேயர் அப்படியே மேலோட்டமாக நல்லா வந்திருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு கீ இல்லை பட்டர் யூஸ் பண்ணுச்சுன்னா அந்த டைமில் கீ பட்டர் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி இந்த ரெசிபி ஹோம்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைலில் கோதுமை பரோட்டா கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட ஒரு அருமையான பச்சை பட்டாணி குருமா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பச்சை பட்டாணி குருமாக்கு தேவையான பொருட்கள்: ட்ரை கிரீன் பீஸ் 100 கிராம், பெரிய வெங்காயம் 1, பெரிய தக்காளி 1, பச்சை மிளகாய் 2 நம்பர், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1.25 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, சோம்பு 1/4 டீஸ்பூன், தேங்காய் 1/2 மூடி, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த பச்சை பட்டாணி குருமா பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த பட்டாணியை நல்லா ஊற வைங்க. குறைஞ்சபட்சம் 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊறிடணும். நிறைய பேர் வீட்டில் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா இந்த பட்டாணி நல்லா ஊறி இருக்காது, அப்படியே வேக போடுவாங்க குக்கரில். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அந்த பட்டாணி வெந்து வர டைமில் அந்த ஸ்டாக் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. நல்லா திக்கான ஒரு ஸ்டாக் வாட்டர் கிடச்சா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் எடுத்து கொடுக்கும். அதனால நல்லா ஊற வைக்கணும்னு சொல்கிறேன். இப்போது இந்த ஊற வச்ச பட்டாணி இந்த குக்கரில் போடுறோம். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு, பச்சை மிளகாய் 1, தக்காளி எல்லாத்தையும் இதில் போடுறோம். வெங்காயம் 70% கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர், இதுக்கப்புறம் சோம்பு, கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுங்க. ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு நீங்கள் குக் பண்ணி எடுக்கலாம். அடுத்தது தேங்காய் பேஸ்ட் அரைக்க போகிறோம். இந்த 1/2 மூடி தேங்காய் வந்து நல்லா எலசான தேங்காய் எடுத்துக்கங்க. நார்மலாக நீங்கள் தேங்காய் அரைச்சி அப்படியே குருமாவில் போடுவீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த தேங்காவை நல்லா அரைச்சிட்டு 80% பாலை போட போகிறோம், 20% அரைச்சி அந்த பேஸ்ட்டும் போட போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் ஸ்மூத்தாக கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். இப்போது அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை இந்த மாதிரி பால் எடுத்துருங்க. இந்த பால் எடுத்த பிறகு வெறும் பால் 80%, மீதி தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். இது கவனத்தில் கரெக்டாக வச்சுருக்கணும். இப்போ இந்த பட்டாணி நல்லா வெந்து வந்திருக்கு. முக்கியமாக இந்த பட்டாணி குருமா பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய கேட்டால் அந்த பட்டாணி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கா, அந்த ஸ்டாக் வாட்டர் கிடச்சிருக்கா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்டாக் வாட்டர் கிடச்சா மட்டும்தான் குருமாவோட டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அடுத்தது மண்சட்டியில் எண்ணெய் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மீதி உள்ள வெங்காயம் போட்டிருக்கோம். அடிஷ்னலாக அதிகமான வெங்காயம் வேண்டாம். அதே டைமில் இந்த வெங்காயம் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம்.
அதிகபட்சம் ஒரு 30% குக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கணும். வதக்கி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு பவுடர் மசாலா போடுறோம். மஞ்சத்தூள், அதுக்கு பிறகு மிளகாய் பவுடர், தனியா பவுடர் கொஞ்சம் அதிகமாக. நான் எப்பவுமே சொல்கிற விஷயந்தான், இந்த பவுடர் மசாலா தனியா பவுடர் அதிகமாக வரணும், மிளகாய் தூள் எப்பவுமே கம்மியாக வரணும். இதுக்கு பிறகு உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு அந்த எண்ணெயிலே நல்லா மசாலா வதக்கணும். வதக்கி முடித்த பிறகு ஏற்கனவே வேக வச்ச அந்த பச்சை பட்டாணியை டைரெக்டாக அந்த மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்தது மீதி உள்ள அந்த ஸ்டாக் வாட்டர் இதில் போட்டிருக்கோம். இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா இருக்குது பார்த்தீங்களா, இந்த மசாலா இந்த பட்டாணி போட்ட பிறகு அந்த கிரேவி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கொதிக்க விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மசாலா கொஞ்சம் திக் ஆகும். இந்த மாதிரி தான் வந்திருக்கணும் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது. அப்போ தான் உங்களுக்கு தேங்காய் ஆட் பண்ண பிறகு அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அந்த ஸ்டாக் வாட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பட்டாணியோட ஸ்டாக் வாட்டரை யூஸ் பண்ணாமல் வெறும் பட்டாணியை போட்டு குக் பண்ணால் கண்டிப்பாக டேஸ்ட் வராது. இந்த மாதிரி தான் வந்திருக்கணும் இந்த மசாலா. இதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பால், அந்த தேங்காய் பேஸ்ட்டு. நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஒரு முக்கியமான விஷயம் ரிப்பீட் பண்ணுறேன்னா அதை கவனமாக எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் 80%னா 20% அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டு போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 5 to 8 minutes நல்லா குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு அருமையான பச்சை பட்டாணி குருமா ரெடி. ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் சாப்பிடும் போது ஒரு நான்வெஜ் சாப்பிட ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னாங்க இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த கோதுமை பரோட்டா எப்படி லேயர் பை லேயராக பண்ணுறது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் குருமா. இந்த ரெசிபி கண்டிப்பாக குருமா தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய், டேக் கேர்.